அம்பலம் பகுதியிலே மீண்டும் ஒரு முறை ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காகவும் விசேஷமாக நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னால் நீங்கள் எவ்வளோ சாட்சி சொல்வீங்க, ஆண்டவர் துதித்து பாடுவீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட இங்கு வந்து ஜெபித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல விசேஷ பாடலை பாடின தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தே ஆர் டெக்கரேட்டிங் அவர் வர்ஷிப். நம்முடைய ஆராதனைக்கு அழகு சேர்க்கிறார்கள். அருமையாக பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறது. எனவே பாடல் குழுவினராக இருக்கட்டும், பாடல் பாடின பிள்ளைகளாக இருக்கட்டும், ஐ லவ் ப்ரைசிங் காட். ஆண்டவரை துதிப்பது எனக்கு மிகுந்த பிரியமான ஒரு காரியம். இந்த நாளிலே நான் பேசினா நிறைய பேசிகிட்டே போவேன். ஏன்னா உங்களை பார்த்த உடனே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறது. இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கடந்து செல்வோம். ஐ லைக் டு தேங்க் our beloved sir, Livingston sir, and conference treasurer and the ministerial secretary for being with me here this evening. என்னோடு கூட இருக்கிறாங்க என்னுடைய நண்பன் நாசரேத் பள்ளியினுடைய முதல்வர், அவருடைய குடும்பத்தோடு இங்கே இருக்கிறது. இன்னும் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீங்கள் எவ்வளோ நல்ல வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாரும் சேர்ந்து, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, தீரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் வெறும் களிமண் நான், அனுதினம் நீ வனைந்திடுமே. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர் இயேசுவில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எனக்கு அழைப்பு கெடுத்த மாத்திரத்தில் நான் ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய போதகர் என்னை அழைத்து சொன்னாங்க, பாஸ்டர், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்கிற தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தலைப்பில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையும் எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. இது காலத்திற்கேற்ற சத்தியம் என்பதை உணர்ந்த நான் இந்த வாக்கியத்தை குறித்து இதன் அடிப்படையில் இந்த 3 நாட்களும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள் வாஞ்சித்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் த ஒன்லி ஒன் புக். என் கரத்தில் இருக்கிற இந்த ஒரே ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகம் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தை அறிந்திருக்கிறது. இன்றைக்கி அநேகருக்கு இந்த உலகம் எப்படி ஆரம்பித்ததுன்னு தெரியாது. திஸ் புக் நோஸ் தட். இந்த புஸ்தகத்திற்கு அது தெரியும். இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது, ஆரம்பிக்கப்பட்ட விதம் எப்படி, இந்த உலகத்தை தோற்றுவித்தது யார் என்பதை குறித்து இந்த வேத புத்தகம் மிக அழகாக தெளிவாக பேசுகிறது. ஆதியாகமத்தில் 1, 2 அதிகாரங்கள் மிக நேர்த்தியாக அந்த நிகழ்வை குறித்து நமக்கு வர்ணித்து காட்டுகிறது. பாட்டுக்கெல்லாம் அரசன் ஒருவன் இருந்தான். நான் சொன்னேன் எனக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பாட்டுக்கெல்லாம் அரசன் ஒருவன் இருந்தான், தாவீது அரசன். அந்த தாவீது அரசன் இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்விதமாக படைத்தார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது
சங்கீதம் 33:9 அவர் சொல்றாரு, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். He spake and it was done. அவர் சொன்னார், உருவாயிற்று. He commanded and it stood fast என்று சொல்லி அந்த படைப்பு எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது, அவருடைய படைப்பு சிருஷ்டிப்பு எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு பேசுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தை குறித்து பேசுகிற இந்த வேத புத்தகமானது இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து அறிந்திருக்கிறதா? இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து பலவிதமான கன்ஃபியூஸ்ட் ஐடியாஸ், தப்பறையான எண்ணங்கள், குளறுபடியான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய கொள்ளை வியாதியில் இந்த உலகம் அழிஞ்சிருமா, அல்லது பறக்கும் கற்களால் இந்த உலகம் மோதப்பட்டு சிதறி வெடித்து போய் அவ்விதமாக இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வந்து விடுமா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள். இன்னும் சிலர் படம் எடுக்கிறாங்க, கடல் பேராளி பொங்கி வந்து இந்த உலகத்தை அழிப்பது போல பலவிதமான எண்ணங்கள் இன்று மக்கள் மத்தியிலே நிலவி கொண்டு வருகிறது. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புவி வெப்பமயமாதல் என்கிற அந்த காரணத்தின் நிமித்தமாக, குளோபல் வார்மிங், அதனால இந்த உலகமானது சீக்கிரத்தில் பாலைவனமாக வனாந்திரமாக மாறி இந்த ஏலியன்ஸ் போல் நம்மெல்லாம் வாழ வேண்டியது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, மற்ற கிரகத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதை மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள், எண்ணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத புத்தகம் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து பேசுகிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு எவ்விதமாக இருக்க போகிறது என்பதை குறித்தும் கர்த்தருடைய வேத புத்தகம் பேசுகிறது. எனவே ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்திருக்கிற ஒரு புஸ்தகம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நான் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாடணும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இந்த காரிருள் போன்ற உலகத்தில் இந்த வேத வாக்கியம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்காக நான் பரலோகத்தின் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை, பாவம், டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படியாமை என்று சொல்வது ஒரு பெரிய சாபத்தை இந்த மனுக்குலத்திற்கு, ஆதாமினுடைய சந்ததியாருக்கு கொண்டு வந்தது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆதாமின் பிள்ளைகள், சந்ததியார்கள் எவ்விதமாக பாவம் செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றார்கள் என்றும், ஆண்டவருக்காக எவ்விதமான ஒரு பரிசுத்த சந்ததி ஜாதி இருந்தது என்பதை குறித்தும் இந்த கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் வரும் ஆசீர்வாதத்தையும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு வந்த நஷ்டங்களையும், அதனுடைய விளைவுகளையும், வருத்தங்களை குறித்தும் கர்த்தருடைய வேத புத்தகம் மிக அழகாக பேசுகிறது. எனவே கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு அழிவு வருகிறது என்பதை குறித்து புனித பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக பேசுகிறார். புனித பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு கட்டுக்கதை அல்ல. புனித பவுல் அப்போஸ்தலன் கட்டுக்கதை அல்ல, ஒரு நிஜமான சரித்திர மனிதன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பவுல் அப்போஸ்தலன் தமஸ்கு என்ற இடத்திற்கு அவர் பிரயாணமாக சென்று கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்பது அவருக்கு நோக்கமாக இருந்தது. இயேசுவை அவர் முழு பகையாக பகைத்தார். எனவே இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை போதிக்கிற பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்தவம் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு பவுல் அப்போஸ்தலன் தமஸ்குவுக்கு சென்று உரிமம் பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக அவர் பிரயாணமாக சென்று கொண்டிருந்தார். அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது நண்பகல் வேளை, சூரிய பகல் வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று அவரை சந்தித்தது. அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, யாரை துன்பப்படுத்துற நீ நினைக்கிற அப்படின்னு. நீ துன்பப்படுத்துகிற நஸ்ராயி இயேசு கிறிஸ்து நானே, நீ என்னைய துன்பப்படுத்துகிற அப்படிங்கிற ஒரு சப்தம் அந்த சவுலுக்கு கேட்டது. சவுல் தான் பவுலா மாறினார். இந்த சத்தம் கேட்டுச்சு. அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் பயந்து ஓடுனாங்க அந்த சத்தத்தை கேட்டு, அந்த வெளிச்சத்தை பார்த்து. இந்த சவுல், ஆண்டவரே நீர்தான் தெய்வம் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் சொன்னாரு, நீ முதலாவது நான் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி வீட்டுக்கு போ,
நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொன்னாரோ அவர் அதை எனக்கு வெளிப்படுத்தின பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை அப்படிங்கிறார். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு மிக முக்கியமான காரியம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. perilous time shall come. கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி அந்த காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிக அற்புதமாக நமக்கு விளக்கி பாடம் கற்று தருகிறார். எனவே இந்த நாட்களை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்று அதிகரித்து வருகிற குற்றங்கள், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், தீய செயல்கள், இவைகளெல்லாம் இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது என்பதற்கான அடையாளங்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் பேசுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து பேசினாலும் மற்றொரு பக்கம் இன்னொரு சீஷன் ஒருவர் இருந்தால், அவருடைய பேர் நம்ம சொல்லுவோம் பேதுரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளைங்களுக்கு பேதுருவை பற்றி கதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பேதுரு மாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப ரசனையாக கேட்பாங்க. இந்த பேதுரு மாமாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமாமா அப்படின்னு பிள்ளைங்கிட்ட கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் முந்திரி கொட்டை மாதிரி பேசுவார் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அம்மா அவர் அப்படி தான் இருந்தார், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவார், முதல்ல நான் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். ஆண்டவர் தனக்கு நேரிட போகிற பாடு மரணத்தை பற்றி பேசும் பொழுது அவர் தான் முந்திக்கிட்டு சொன்னார், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், இல்லை பேதுரு, நீ 3 தடவை என்ன செய்வ, மறுதளிப்ப, சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ மறுதளிப்ப அப்படின்னாரு. நான் ஆண்டவரே, நான் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதை சொன்னாரோ அது அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவருக்கு வந்த அந்த சோதனையில் அவர் அந்த நேரத்தில் தோற்று போனாலும் கூட அவர் மனம் கசந்து அழுதார். நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அவர் எவ்வளோ வேதனையோட மனம் கசந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல பார்க்குறீங்க. கண்ணீரோடு வருத்தத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பினார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நேரிட்டதாம். என்ன தெரியுமா, வேத புத்தகத்தில் சொல்லலை, அவருடைய சரித்திரம் சொல்கிறது. கடைசி நாட்களில் இயேசுவுக்கு சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவர் கேட்டாராம், எனக்கு என்ன விதமான தண்டனை தரப்போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். அந்த காலத்தில் இயேசுவை பிரசங்கிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, ஆனால் இவர் பிரசங்கித்தார். எனவே இதுக்கு ஒரு தண்டனை ஒன்று வருது, எனக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டார். நாங்கள் உன்னை சிலுவையில் அறைய போகிறோம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ பேசுகிறாய், எனவே நாங்களும் உன்னை சிலுவையில் அறைய போகிறோம் அப்படின்னு உடனே இவர் சொன்னாராம், இல்லை இல்லை அவரை மாதிரி நீ சிலுவையில் அறையாதீங்க, அப்படி சாகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சிருங்க, நான் இப்படி மரித்தாலாகிலும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னாராம். எனவே அவருடைய பின்னான வாழ்க்கையில் there was great big change. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருந்தது, ஒரு மாற்றம் இருந்தது. இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல இந்த பேதுருக்கும் சொல்லியிருந்தார். பவுல் சொல்றாரு, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இந்த கடைசி காலத்தை பற்றி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும் இப்படி கொண்டு வராரு. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள், இந்த உலகம் எப்படி தோன்றிற்று சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினாலே. ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 2 பேதுரு 3:6, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு உலகம் ஒன்று இருந்தது, முதலாம் உலகம் ஒன்று இருந்தது, அந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அதை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். முதலாம் உலகம் அழிந்தது என்பதை குறித்து அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய டயலாக் என்ன, அவருடைய கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் உலகம் அழிந்தது உண்மை என்று சொன்னால் 2ஆம் உலகமும் என்ன செய்யும், அழியும் என்பதை அவர் சொல்ல வரார். முதலாம் உலகம் அழிந்தது, அதற்கு உதாரணமாக அவர் எதை கொண்டு வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னா, நோவாவின் நாட்களில் நடந்த ஜலப்பிரளயத்தை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர ஆசைப்படுறார்.
கடைசி காலத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு முக்கியமான காரியம். பேதுரு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ரெண்டு காரியத்தை நமக்கு சொல்றார். என்ன சொன்னாரு அப்படின்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல அப்படின்னார். எந்த காலத்தில்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ரெண்டு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நினைக்க சொன்னாரு. பேதுருவும் சொல்றாரு, உங்களுடைய உண்மையான மனதை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want to quicken your conscience. உங்களுடைய மனசாட்சியை நான் எழுப்பிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நாம் விழித்திருக்கக்கூடிய ஹை டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஹை டைம் இன் விச் வி லிவ். நாம் ஒரு உன்னதமான உயர்ந்த உச்சக்கட்ட வேளையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு சொல்றார். சரி, இந்த நோவாவின் நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். ஜனங்கள் பாவம் செஞ்சு the cup of sin was overflowing. பாவ பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எனவே முதலாம் உலகத்தில் there was a time in which the cup of sin was overflowing. ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய பாவம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அப்படி இருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். நோவாவின் நாட்களில் பாவ பாத்திரம் நிரம்பி வழிந்தது. வேதம் சொல்கிறது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதான் நான் சொன்னேன், பாவ பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தெரியுமா, காயின் தன் சகோதரனை கொலை செய்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? காயினை பார்த்து என்னமா சொன்னாரு? ஒன்று நிமித்தமாக இந்த பூமி என்ன செய்யும்? ஏன் சபிக்கப்படுனாரு? உன் சகோதரனுடைய ரத்தத்தை இந்த பூமி உன் கையினாலே வாங்கிட்டு, உன் கையினால நீ உன் சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தினாய், அதனால உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும் அப்படின்னார். நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை இடங்களில் மனித ரத்தம் சிந்தப்படுகிறது. இதே சாபம் தான் ஆண்டவர் சொல்றாரு. மனிதன் இந்த பாவத்தை செய்யும் பொழுது பூமி என்ன செய்யும்? சபிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனவே அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கர்த்தருடைய வேத புத்தகம் அதை பற்றி சொல்கிறது. ஆனாலும் பாருங்க, எனக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு கோபம் வருது, ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே பிரவேசிக்க போறாரு அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று கொடுப்பார். ஆண்டவர் சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுப்பார், மனம் திரும்புங்க, நீங்கள் ரொம்ப கோபப்படுத்திட்டீங்க, நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனம் திரும்பிடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுப்பார். எருசலேமை குறித்து ஆண்டவர் கைவிடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்கிற வண்ணமா எத்தனை தரமோ நான் உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாய் இருந்தேன், உனக்கோ நான் எவ்வளவோ ஆசையா இருந்தேன், உனக்கோ மனதில்லையேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். இப்போ சொல்றாரு, மோசே நோவா கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நோவா கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன் அப்படின்னாராம். நடந்துச்சா அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் முதலாம் உலகத்தை எப்படி அழிச்சு போட்டாராம்? ஜல பிரளயத்தினால அழிச்சாராம், வெள்ளத்தினால. The whole world was totally destroyed by flood. முதலாம் உலகம் ஜலத்தினால் அழிந்தது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, அதை அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள், அதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே என்னுடைய கவனம் எங்கே போயிருச்சு அப்படின்னா, ஆண்டவரே நான் பைபிளை விசுவாசிக்கிறேன், ஆனால் அநேக பிள்ளைகளுக்கு இதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் படித்து பார்த்த பொழுது எனக்கு ஆண்டவர் சில ஆதாரங்களை என் கண்ணுக்கு முன்னாடி வச்சார். இந்த முதலாம் உலகம் அழிந்தது உண்மை என்பதற்கான சில ஆதாரங்கள், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய நாட்களில் நடந்த நிகழ்வுகளை
நடந்த சம்பவங்களை அகழ்ந்து ஆராய்வதின் மூலமாக சில ஆதாரங்களை வைத்து அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். என்னென்ன சம்பவங்கள் அந்த நாட்களில் நடைபெற்றது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சில காரியங்களை கண்டுபிடிக்கும் பொழுது சுமேரியர்கள் என்று ஒரு இன மக்கள் வாழ்ந்ததை கண்டுபிடித்தார்கள். சுமேரியர்கள் என்று ஒரு இன மக்கள். இந்த சுமேரியர்கள் யார், அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெசபத்தோமியா என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் என்ற நதிகள் ஓடக்கூடிய பகுதியிலே, மெசபத்தோமியானுடைய தெற்கு பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு அந்த சரித்திரம் சொல்கிறது. மெசபத்தோமியா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். மெசபத்தோமியானுடைய தெற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் சுமேரியர்கள் என்று சரித்திரம் அவர்களை பற்றி பேசுகிறது. பியூட்டி என்ன அப்படின்னா, அவர்கள் முதலாவது அந்த சிவிலைசேஷன், சுமேரியன் சிவிலைசேஷனை படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாகரிகத்தில் அவங்க செங்கல்களை அறுத்தார்கள். செங்கலை கண்டுபிடித்து அதன் மூலமாக நாம் வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி, எனவே கோட்டைகளையும் அரண்மனைகளையும் கட்டக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். வசதியான வீடுகளை கட்டினவர்களாக இந்த சுமேரியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி, இந்த சுமேரியர்களை பற்றி நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். சொல்லுவாங்க இல்லையா, ஆறு நீர் எங்கெல்லாம் பாய்ந்தோடுகிறதோ அங்கெல்லாம் நாகரிகம் செழித்தது அப்படின்னு. எனவே இந்த கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு பிள்ளைங்க பாடத்தில் படிப்பாங்க. நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி, அது எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதியின் பக்கத்தில் இந்த மெசபத்தோமியா அப்படின்னு சொல்கிற இடத்துல அது நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் இந்த சுமேரியர்கள். ஏம்மா நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியிலிருந்து படிக்கிறோம். தொல்பொருள் ஆராய்ச்சி வேதாகமத்தை உண்மை என்று சொல்லுகிறது. இப்போ நம்ம பைபிளுக்கு போகலை, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சரி, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சுமேரியர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுமேரியர்கள் என்று ஒரு மக்கள் இருந்தார்கள். இந்தியாவில் நம்ம பேக் டு த ஹிஸ்ட்ரி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம யாரை பற்றி படிக்கலாம் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைஸ்டு பீப்புள், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம யாரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுமேரியர்கள் என்ற மக்களை பற்றி படிக்கிறோம். இவங்களை பற்றி நம்ம படிக்கணும்னா யூப்ரட்டிஸ் நதி பக்கம் போகணும். சரி, இந்த யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தில் இருந்த இந்த சுமேரியர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் களிமண்ணால் தட்டு செய்து அதில் ஏடு, சுவடு அப்படின்னு சொல்லலாம், டேப்லெட். இன்றைக்கி நம்ம டேப்லெட்லாம் எலக்ட்ரானிக் டேப்லெட், சாம்சங் அது இதுன்னு யூஸ் பண்ணுறோம். அது அந்த காலத்து டேப்லெட். ஒவ்வொரு பேஜாக அதில் அவங்க எழுதுவாங்க ஆப்பு வடிவமான எழுத்துக்கள். இந்த ஆப்பு வடிவ எழுத்துக்களை அவங்க எழுதி வைப்பாங்க. நினைவே என்று சொல்லக்கூடிய இடத்துல அஷூர்பானிபால் என்பவருடைய நூலகத்தில் இந்த சுவடுகள் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது. சுமேரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதத்தின் ஆசிரியர்கள் எழுதவில்லை. யார் எழுதியிருக்கிறா? சுமேரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சுமேரியர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? அவங்க கியூனிஃபார்ம் என்ற எழுத்து எழுதினார்கள். அந்த கியூனிஃபார்ம் எழுத்துல அவங்க சியுட்சுரா அப்படின்னு ஒருத்தரை பற்றி எழுதுறாங்க. அந்த சியுட்சுரா யாரு அப்படின்னா, நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு நோவா அவங்க கதையில் வராரு. நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட நோவாவை போல அங்கேயும் ஒரு நோவா வருகிறாரு. அதை குறித்து இந்த சுமேரியர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த சுமேரியர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் வெள்ளம் வந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு அந்த வெள்ளம் வந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டேப்லெட், அதை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த டேப்லெட்டில் இந்த என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னால், உருக் அப்படிங்கிற பேர் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் அங்கே பாருங்கள், CUSH குஷ் அப்படிங்கிற பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யார் பேர் வருது? குஷ் அப்படின்னு ஒரு பேர் வருது. யார் இந்த குஷ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது தெரியுமாம்மா குஷ் அப்படின்னு? யாருன்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். யாருக்கும் தெரியலையா? சரி, தெரிஞ்சால் ஒரு பரிசு கொடுத்துடலான்னு பார்த்தேன். சரி, குஷ் அப்படின்னு ஒருத்தரை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த குஷ் யார் அப்படின்னா, நோவாவுக்கு ஹேம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், காம் அப்படின்னு சொல்லி. நோவாவுக்கு காம் என்னம்மா? சேம் காம் யாப்பேத், ஷேம், ஹேம் அண்ட் ஜாஃபேத் அப்படின்னு சேம் காம் யாப்பேத் 3 பேர் இருந்தாங்க. இதில் காமுக்கு ஒரு குமாரன் இருந்தான்.
காமுக்கு ஒரு குமாரன் இருந்தான். ஹாம் had a son. அவன் பேர் என்ன அப்படின்னா குஷ். அவன் பேர் தான் என்னது? குஷ். ஏமா மறந்துடாதீங்க, சரித்திரம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஆழமான சத்தியங்களில் பின்னான நாட்களை நம்ம படிக்க வேண்டியது வந்தால் நான் கேட்பேன், குஷ் ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன். குஷ்ஷை வச்சு நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பின்னான காலத்தில். சரிங்களா? இந்த குஷ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அந்த குஷ்ஷுக்கு ஒரு பையன் பிறந்தான். என்னமா? வெரி குட், நல்ல பிள்ளை, அழகா சொல்றீங்க. அந்த குஷ்ஷுக்கு பிறந்தவன் பேர் தான் நிம்ரோத் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்போ இந்த குஷ் நிம்ரோத்ங்கிற பேர் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பை த சேம் டைம் சுமேரியன் டேப்லெட்ல எழுதப்பட்டிருக்கிறது, குஷ் என்று ஒருவன் இருந்தான். சுமேரியர்கள் அவனை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள், குஷ்ஷை பத்தி. இப்போ சொல்லுங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி வேதாகமம் உண்மை என்று சான்று பகர்கிறது. இது வேதத்தை எழுதுறவங்க எழுதல, சுமேரிய சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். குஷ் என்று ஒருவன் இருந்தான். உலகத்திலே வெள்ளம் வந்தது என்பதை பற்றி எழுதுறாங்க. இந்த வெள்ளம் வருகிற வேளையில் அவங்க கில்கமேஷ் என்று ஒரு அரசனை பற்றியும் அவங்க சொல்றாங்க. கில்கமேஷ் என்ற அரசனுடைய காலத்தில் ஒரு எவ்விதமாக வெள்ளம் வந்தது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த நோவா பேர் உட்னபிஸ்டீம் அப்படின்னு அவங்க வேற ஒரு பேர் கொடுத்து அந்த ஃப்ளட் அக்கவுண்ட், அந்த வெள்ளம் எவ்விதமாக ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி அவங்க அதில் ஒரு வெள்ளம் நடந்தது அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு கதையில் பாபிலோனியன் ரிலேட்டட் ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஹசீஸ் அப்படின்னு சொல்லி, அட்ரஹசீஸ் என்று சொல்லி ஒருவனுடைய நாட்களில் எவ்விதமாக வெள்ளம் வந்தது என்பதை குறித்தும் அவங்க அந்த அட்ரஹசீஸை குறித்து அங்கே பேசுகிறாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஒரு மாவீரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி, இவனுக்கு சாகாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்ததாம். அந்த நாட்களில் வெள்ளத்திலிருந்து தப்பிய ஒரு மனிதனை தேடி அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு நான் சாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அட்ரஹசீஸ் ஒரு ஆலோசனை கேட்ட பொழுது அவன் சொன்னானா, ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை சாப்பிட்டா, அந்த மரத்தினுடைய பழங்களையும் இலைகளையும் சாப்பிட்டா யாருமே சாக மாட்டாங்க. இப்போ அந்த மரம் இந்த பூமியில் இல்லை, அது ஒரு பாம்பு விழுங்கிட்டு போயிட்டு அப்படின்னு அவன் சொன்னானா. அதையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எனவே சில கதைகளை நீங்கள் கேட்கும்போது வேதாகமத்தில் உள்ள சில காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, மருவி வேறு வித்தியாசமான ஒரு கதைகள் அந்த சுமேரியர்களை சென்று அடைந்திருக்கிறது. அதை வித்தியாசமான முறையில் உலகம் அழிந்தது, முதலாம் உலகம் எவ்விதமாக அழிந்தது என்பதை குறித்து அவங்க பேசுகிறாங்க. இப்படி ஏறக்குறைய 500 கதைகள் முதலாம் உலகம் அழிந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக சரித்திர ஆசிரியர்கள் தம்முடைய அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்முடைய டயலாக் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, வேதத்தை நம்ம படிக்கிற வேளையில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் என்ன சொல்ல வராரு பேதுரு அப்படின்னா, முதலாம் உலகம் அழிந்தது உண்மை என்று சொன்னால், எப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே, எந்த வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதோ, எந்த வார்த்தையினாலே இந்த உலகம் அழிக்கப்பட்டதோ, அதே வார்த்தையினாலே இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் 2வது உலகம் அழியும் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. பாருங்க, லூக்கா 17:27 நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். அவங்க என்னென்னலாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி. புசிக்கிறதும் குடிக்கிறதும் தப்பா பாஸ்டர்? ஏன் புசிக்க கூடாதா? ஏன் தண்ணி குடிக்கக்கூடாதா? ஒரு ஜூஸ் குடிக்கக்கூடாதா? எதற்காக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். அப்போ இவங்களுடைய புசிப்பும் குடிப்பும் வித்தியாசமான ஒரு புசிப்பு குடிப்பு. அதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவ்விதமாக அவர்கள் வாழ்ந்தபடினாலே தேவன் அவர்களை அழித்து போட்டார்.
என்று வேதம் சொல்கிறது. ஜலப்பிரளயத்தினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னொரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, சிலி அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனம், நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, சிலி அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பாலைவனம். இந்த பாலைவனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தினுடைய ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம், படிவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. திமிங்கலம் ஏன் பாலைவனத்துக்கு வந்துச்சு? ஏன் இந்த திமிங்கலம் பாலைவனத்தில் சாக வேண்டும்? இப்போ திமிங்கிலங்கள் பாலைவனத்தில் வந்து சாகணும் அப்படின்னா ஒரு காலத்தில் இது தண்ணி கடியில் இருந்திருக்கணும். எனவே இந்த உலகம் முழுவதும் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். நான் வந்து எல்லாருடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாம் உலகம் அழிந்தது உண்மை என்று இத்தனை ஆதாரங்கள் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு நாள் வேதம் என்னமா சொல்லுது, பூதங்கள் ஜலத்தினால் அழிந்தது உண்மை என்று சொன்னால் இரண்டாம் உலகம் என்ன செய்யும்? அக்கினியினால் அழியும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று, நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் நல்லா பாருங்க, நோவா பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாராம்? 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணார். இந்த உலகத்தை எல்லாம் மூடி அதனுடைய தண்ணீருடைய உயரம் எல்லா மலைகளுக்கும் உயர்ந்த பர்வதங்களுக்கும் மேலாக மூடி இருந்த அந்த நாட்களில் தேவனுடைய கரம் அந்த பேழையை அற்புதமாக நடத்திட்டு ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாழ்க்கையின் படகு எப்பேற்பட்ட கடலிலே கொந்தளிக்கும் கடலிலே சிக்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துவார் என்பதற்கு இந்த நோவாவின் கப்பல் ஒரு பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டவர் கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதை பற்றி பேசுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 28லிருந்து 32 வரை இந்த லோத்தினுடைய அனுபவத்தை குறித்து, லோத்தினுடைய மனைவியின் அனுபவத்தை குறித்து பேசுகிறது. சோதோம் குமரா பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு பட்டணம், மிக நேர்த்தியான பட்டணம். தினந்தோறும் ஃபெஸ்டிவல், கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருப்பது போன்று காட்சி அளிக்குமா. ஏதோ ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரி, ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைட், வெளிச்சத்தை கொண்டாடுகிறது போல அந்த சோதம் குமரா எப்பொழுதும் களிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஒரு நாள் தேவதூதர்கள் அந்த பட்டணத்திற்கு வந்தாங்க. தேர் மெசஞ்சர்ஸ் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து வந்த தூதர்கள் நியாய தீர்ப்பின் செய்தியை கொண்டு வந்தாங்க. லோத்திட்ட சொன்னாங்க, லோத்து, இந்த உலகத்தில் இந்த சோதம் குமரால பாவம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நீதியெல்லாம் மீறி அந்த ஜனங்கள் பரலோகத்தின் தேவன் வகுத்து கொடுத்த கட்டளைக்கு மாறாக அவர்கள் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார். நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பதாக அதிகாலமே நீங்கள் புறப்பட்டு இந்த பட்டணத்தை விட்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் லோத்து மனைவி பிள்ளைகளுக்கு சொன்னார். நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் உங்களுடைய நண்பர்கள், உங்கள் மகளுக்கு ஒருவேளை யாரையாவது கட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்டலாம் போய் பேசுங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ அவங்க போய் பேசி பார்த்தாங்க. யாரும் கேட்குறதா தெரியல, எல்லாரும் பரிகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு வேத புத்தகம் என்ன தெரியுமா சொல்லுது, காலையில் எந்திரிச்சு ஓடுறதுக்கு பதிலாக லோத்து மனைவி பிள்ளைகளும் தயங்கி கொண்டிருந்தாங்க போகிறதுக்கு. அந்த பட்டணத்தை விட்டு போகிறதுக்கு தயங்கி கொண்டிருந்தாங்க. ஏன் தெரியுமா? சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் அந்த சோதோம் குமரா. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டெய்லி எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? வேதத்திலே விலைமதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் முத்துக்களை பார், நீ உண்மையாக முத்தாய் மாறுவாய். நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலே நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அப்படி மாறுவீங்க. எதை பார்க்குறோம்? நம்ம ஆன்லைனில் நிறைய சீரியல் வந்துக்கிட்டு இருக்கு, ஆன்லைனில் நிறைய மூவி இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. எதை பார்க்கிறோமோ அதுபோல் நாம் மாறிவிடுவோம்.
லோத்து வேற ஒன்றும் தப்பு பண்ணலைங்க. சோதம் குமாருக்கு உள்ளே போய் அவர் வீடெல்லாம் போடலை. சோதம் குமாருக்கு நேராக கூடாரம் போட்டான். காலையில் கதவை திறந்தால் சோதம் குமாரை தான் பார்ப்பாங்க. சாயந்தரம் கதவை பூட்டுறதுக்கு முன்னாடி சோதம் குமாரை தான் பார்ப்பாங்க. பார்த்து பார்த்து மனைவியினுடைய இதயம் எங்கே வந்துருச்சு? இப்போ சோதம் குமாரா மனைவியினுடைய இதயத்துக்குள்ளே வந்துட்டு இருப்போம். லோத்து மனைவிக்கு சோதம் குமாரா விட்டு போக மனதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த லோத்து மேலே ஆண்டவர் கிருபை வச்சதுனால இவனையாவது இங்கிருந்து காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி லோத்து பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் தேவதூதர்களை கொண்டு கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போனாராம். வெளியில் கையை பிடிச்சி வெளியில் இழுத்து கொண்டு போய்கிட்டு இருந்தாராம். நீங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்குறீங்கன்னா, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்களா இங்கே வரல, ஆண்டவர் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். ஒன்று வீணா போகாது. 30, 60, 100 என்ன செய்யும்? என்றாவது ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். அந்த நம்பிக்கையில தான் ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கரத்தை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி தேவதூதர்கள் கரத்தை பிடிச்சி இழுத்து போய்கிட்டு இருக்கும் போதே, கரத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போதே லோத்து மனைவி என்ன செஞ்சாங்களாம்? திரும்பி பார்த்தாள். என்ன சொல்லுது? திரும்பி பார்த்தாள். ஆண்டவர் சொன்னாரு, சமபூமியில நிற்காத, திரும்பி பார்க்காத. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள், உப்பு தூணானாள், அக்கினியும் கந்தகமும் வந்து அந்த சோதம் குமாராவை பட்சித்து போட்டது. இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சோதம் குமாராவை அகழ்ந்து பார்க்குறாங்க. சோதம் குமாரா எப்படி இருக்கு? வேதம் சொல்ற மாதிரி அது எரிக்கப்பட்ட இடமா, கந்தகம் பொழிந்ததா வானத்தில் இருந்து அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அங்கு அகழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அகழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்ப்போம். 2 டப்பா நிறைய அவங்க என்னமோ எடுத்திருக்கிறாங்க. என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 இருந்து 20 mm சைஸில் சோடோம் அண்ட் குமரால சல்ஃபர் சங்க்ஸ் அண்ட் பால்ஸ், கந்தக கற்கள், உருளைகள் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறாங்க. கந்தக கற்கள். இன்னொரு பாட்டிலில் பாருங்க, 50 பீசஸ் 10 to 20 mm இல்லையா, 50 பீசஸ் 10 to 20 mm சோதம் குமாரால சல்ஃபர் சங்க்ஸ் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அகழ்ந்து பார்க்கிற வேளையில் அங்கே உங்களுக்கு தெரியுதா அந்த கல் இருக்கிறது? கந்தக கற்கள். அங்கே இருந்து அந்த கந்தக கற்களை அவங்க எடுக்கிறாங்க. அதை ஒரு நெருப்பை வச்சு பற்ற வச்சு பார்க்குறாங்க. அந்த கந்தக கற்களை அது இப்போ எரியுது பாருங்க. அங்கே ஒரு தீக்குச்சி வச்சிருக்கிறாங்களா, அது அங்கே எரிகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இந்த சல்ஃபரை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற சல்ஃபரோட அதே குணாதிசயங்கள் இந்த கல்லுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொன்னேன், அவங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆண்டவர் நியமித்து கொடுத்த புனிதமான வாழ்வை மறுத்து வித்தியாசமான வாழ்க்கை, பலரோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அங்கே எலும்புக்கூடுகள் ஒன்றோடு ஒன்று கிடக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே தான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள். எப்போ மனசில் வச்சுக்கோங்க. கலாத்தியர் 6:7 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். கஷ்டம் வந்துட்டு, வியாதி வந்துட்டு, பலவீனம் வந்துட்டு, ஏன் ஆண்டவன் எனக்கு இந்த சோதனை கொடுத்தான், ஆண்டவரை திட்டாதீங்க. வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். எனவே நம்ம என்ன செய்யணுமா? கலாத்தியர் 6:8 முடிக்க போறோம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஆகையால் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், எதுலமா? நன்மை செய்வதில், தீமை செய்வதில் இல்லை, செய்வதில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவரும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் நன்மை செய்வோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, God is gracious to always give a warning before he sends judgment. நியாய தீர்ப்பு கொடுக்கும் முன்பதாக ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வெளியாகமம் 14ஆம் அதிகாரம் சொல்கிறது, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக 3 எச்சரிப்பின் செய்தி இந்த உலகத்திற்கு. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. சிருஷ்டிகரையே தொழுதுகொள், படைப்பை தொழுது கொள்ளாதே, சிருஷ்டிகரை தொழுதுகொள். பாபிலோன் மகாநகரம் விழுந்ததே விழுந்தது,
மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதே என்ற எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் அவருக்கு அன்பான சீஷன் யோவான் பத்முங்கிற தீவுல நாடு கடத்தப்பட்ட பொழுது, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்த நேரத்தில், பேசுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சல் யோவானுக்கு உண்டாகி, யோவானுக்கு இந்த சத்தம் சொல்லிட்டு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்ன அந்த சப்தம், பிறந்த சப்தம் என்ன அப்படின்னா, வெளியாகமம் 10:6, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நீங்க தானியேல் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க, சொல்லும் இன்னும் அநேக நாட்கள் செல்லும், புஸ்தகத்தை முத்திரை போடு. ஆனா அந்த வெளியாமத்தில் ஆண்டவர் யோவானுக்கு சொல்லும்போது சொல்றாரு, யோவான் நீ எழுது, இனி காலம் செல்லாது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், நம்ம எங்க இருக்கிறோம், where are we in God's time? தேவனுடைய கடிகாரத்தில், தேவன் காட்டும் கடிகார கணக்கில் நாம் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. The end is near. Where are we in God's time? ஜெபத்தோடு நாளைய தினத்தில் வாருங்க. ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் பகல் நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு எழுப்புதல் கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. ரீச் பள்ளிக்கூடத்தில் கேம்பஸில் வச்சு நாளை மாலை மீண்டும் தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு நாம் இங்கு கூடி வருவோம். கர்த்தர் ஒருவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பதினோராவது பாடல் நம்முடைய முடிவு பாடலாக அவர் எழுந்தின்று 11வது பாடலை பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. பாடலுக்கு பின்பாக முடிவு ஜெபத்தை பாஸ்டர் லூர்து சாமி அவர்கள் முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் ஏற்படுப்பார்கள். பாடல் 2வது பாடல்.
என்றும் மாறாதவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரமாக வரப்போகிறீங்க என்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிவிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. எங்களை பாதுகாத்தவரே, பாதுகாக்கிறவரே, என்னாலும் நேசிக்கிறவரே, உம்முடைய பாதத்தில் அப்பா பிதாவே என்று உரிமையோடு உம்மை கூப்பிடும்படியான புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். அழியப் போகிற உலகம் சீக்கிரமாய் பேழைக்குள் வரும்படியான அழைப்பை இந்த பகுதியிலே கொடுக்க வேண்டும் என்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதரை புகழ்வதற்கால ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை இந்த பகுதி வாழ் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனே, 8 திக்கெங்கும் ஆண்டுடைய சத்தியம் விதைக்கப்பட வேண்டும் என்கிற நல் வாஞ்சையிலே விருப்பத்திலே உம்முடைய பிள்ளைகள் செய்து வருகிற இந்த தியாகமான பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்கப்பட்ட செய்திக்காய் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். தம்முடைய மகன் பாஸ் ஜான் மோஸ் அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து வல்லமையாய் உம்முடைய மகனை எழுப்பி நடத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய மகனுக்கு தேவையான சரீர பலன் சுகம் யாவும் ஆண்டவர் தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த இடத்துல நடத்தப்படுகிற கூட்டங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் அறிவீர். தகப்பனே, அன்பான தம்முடைய பிள்ளைகள் மூலக்கரப்பட்டி ரீச் பள்ளிக்கூடம், தகப்பனே, திருச்சபை போதகர் யாவரும் சேர்ந்து நடத்துகிற இந்த கூட்டங்கள் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் மாத்திரம் கொண்டு வர ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிற முயற்சிகள் வீணாய் போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறதை அறிந்து அநேகர் வரத்தக்கதை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சபையார், தகப்பனே, ஆசிரிய பெருமக்கள், இன்னும் இதர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல வந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறீங்க. அதை மாத்திரம் நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். உம்முடைய நோக்கத்தை இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமே உம்முடைய பதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாதவர்களாய் போய்விடாதபடி ராஜா அல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய் வழிநடத்தும்படியாய் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த இடத்துல யாராகிலும் பலகீனர்களாய் சுகவீனர்களாய் இந்த நோய் குணமாகாதா என்கிற ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டானால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைக்கிறோம், ஏற்று ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுநாம் சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இயேசுவானவருடைய வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சரி, நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்வி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு யாராவது முடிஞ்ச சத்தமாக சொல்லுங்கள். இன்னைக்கு உள்ள செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க? என்ன தலைப்பு கொடுப்பீங்க? ஓகே, லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த கேள்வி. நாளைக்கு என்ன தலைப்பில் பேசுவேன்னு சொன்னாங்க? ஓகே, இந்த உலகத்தில் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாளைக்கு